ஏப்பா இந்த திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு ஆசைப்படுற மக்கள், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஓட்டு போடுங்க, சரியா? ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்களே, ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தோடனே போய் கையெழுத்து போட்டாரம்ன்றார்ல, பெண்களுக்கு இலவச பேருந்துண்டு. அந்த பஸ் வந்து உங்கள் தோதுக்கு வருதா இல்லை அவங்க தோதுக்கு வருதா? மக்கள் தோதுக்கு வருதா இல்லை அவங்க தோதுக்கு வருதா? ஏன்னா எப்போ காலையில் தான் இப்போ வேலைக்கு போகிறாங்க நிறையா பேர். ஏன்னா அந்த டைமிங்கில் இந்த ஒரு பெரிய பஸ் விட்டுருக்காங்க, இந்த ப்ளூ கலர் பஸ், இதை தேவை விடுறாங்க. அந்த ஃப்ரீ பஸ்ஸை கூட நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க, சரியா? இதனால மக்கள் வந்து என்ன பயனடைகிறாங்க? காலையில் வேலைக்கு போய் ஃப்ரீயாக வேலைக்கு போயிருந்தால் சந்தோஷப்படுவாங்க, பயனடைவாங்க. இதில் எந்த பயனடைகிறாங்க? மத்தியானமும் நைட்லேயும் லேட்டாக ஃப்ரீ பஸ்ஸை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகிற டைமிங் வந்து அதிகமாக மக்கள் வந்து வர்ற நேரம் போகிற நேரம் பூராமே இந்த காசு பஸ்ஸை விட்டுட்டு இப்போ மதுரை பெரியாருக்கு போகிறதுக்குலாம் 35 ரூபாப்பா, புரியுதா? அந்த பெரிய பஸ்ஸை விட்டால் பயனடைவான். இந்த ப்ளூ கலர் பஸ், இந்த புது பஸ் விட்டுக்கிட்டு உட்கார மாதிரி ஒன்றும் இல்லை. இதில் துயரப்பட்டுட்டு தான் போகிறான். பயனெல்லாம் எந்த பயனும் அடையலை. எங்கே பயனடைகிறான்? இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, புரியுதா மக்களே? அதனால விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, புரியுதா? உங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு டயத்துக்கு வரும், டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் நிப்பாட்டி நிற்கலாட்டியும் ஒரு ஃபோன் அடிங்க. அந்த பஸ்ஸு பெரியாருக்கு போனாலும் போய் திருப்பி வந்து அந்த டிரைவர் வந்து உங்களுக்கு கும்பிட்டாமா மன்னிச்சுக்கமான்னு சொல்லி திருப்பி ஏற்றி போவோம். விசில் சின்னத்துக்கு வாக்களிங்க மக்களே, நல்லா இருப்பீங்க, புரியுதா? எந்த பயனும் இல்லாமல் பஸ்ஸை விட்டுக்கிட்டு ஃப்ரீ பஸ் விட்டுருக்கோம், இலவச பேருந்துலாம் விட்டுக்கிட்டு சும்மா ஏமாத்துறாங்க.